வணக்கம். கந்தர் அனுபூதியில் 2வது பாடல். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயளையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. பாடலின் பொருள்: முருகனின் 6 குணங்களை முதலில் கூறுகிறார் அருணகிரியார். முருகன் உல்லாசமாக இருப்பவர், துன்பமில்லாதவர். யோகன் என்றால் தன் ரூபத்தில் ஆனந்தித்திருப்பவர். யார் மாட்டும் இனியன செய்பவர். வள்ளியிடம் இன்பம் தோய்க்க ஆசை கொண்டவர். வினோதன் என்றால் பொழுதுபோக்காக அனாயாசமாக ஒரு செயற்கரிய ஒரு செயலை செய்பவர் என்று. இந்த 6 குணங்களை கொண்டவனே என்பதை கூறி, தேவர்களுக்கு பதியாய் விளங்குபவனே முருகா, நான் எனது என்ற கட்டுப்பாடுகளை நீக்கி நான் நீயாகவே விளங்கி ஆனந்தம் எய்தும் நற்கதியை எனக்கு அருள்வாய் முருகா என வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது. இதன் உள்ளார்ந்த அர்த்தம், முருகன் உல்லாசமாக இருப்பவர், துன்பமில்லாதவர் என்பதன் பொருள், அடியவர்க்கு துன்பம் வரின் அது அவருடைய துன்பமாய் எண்ணி அத்துன்பத்தை நீக்குபவர் என்பதாகும். யோகன் எனில் ஒன்றியிருத்தல் அல்லது அதுவாகவே ஆதல். தன்னுடைய சுய ரூபத்தில் ஆனந்தித்திருப்பவர். சூரனுடன் போர் புரியும் போதும் வள்ளியுடன் இருக்கும் போதும் சுத்த பிரம்மத்துவமாக நின்று சுப்பிரமணியனாய் இருக்கும் ஞானகரன் அவர். யாருக்கும் இனியன செய்பவர் என்பது தன்னை எதிர்த்த சூரனுக்கும் தன்னுடன் ஒன்றியிருக்கும் மயிலும் சேவலுமாக மாற்றி சாயுச்சிய பதவி தந்தவர். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாத பிரம்மனை சிறையிலிட்ட போதும் செயற்கரிய சிருஷ்டி தொழிலை அனாயாசமாக செய்தவர் முருகன். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த தயாமூர்த்தியான முருகன் மேல் அன்பு வைத்து வழிபடுபவர்க்கு நற்கதியை அருள்வார் என்பது இதன் உள்ளார்ந்த பொருளாகும். தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.